வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நிஃப்டி வந்து ஒரு நல்ல கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு டவுன். பட் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் மட்டும்தான் டவுன், நம்மளுக்கு ஃப்யூச்சர் டவுனில் வரல. அப்போ ஒன்று என்ன ஆகணும், ஒன்று ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே வரணும், இல்லை ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே வரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிலையில் பயணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் விஷயமே. அடுத்ததாக நம்மளுக்கு ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு மேலே, ஆல்ரெடி இவங்க ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அகெயின் ஸ்பாட்டையும் ஓப்பனுக்கு மேலே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவங்க நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பை ரீச் பண்ணுறாங்க. இவ்வளவு தான் மூமெண்ட். அப்போ இங்கே ஸ்பாட் ரீச் பண்ண உடனே இங்கே ஃப்யூச்சர் பிரேக் ஆகுறாங்க. காரணம் என்னென்னா, ஃப்யூச்சரை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய மூமெண்ட்ன்றப்ப இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மினிமம் என்ன லெவல் ரீச் பண்ணணுமோ அந்த மினிமம் லெவலை ரீச் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து மேக்ஸ் லெவலுக்கு போகணுன்னா என்ன ஆகணும், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கணும். ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் இங்கே ஓப்பன் ஆகி போயிருந்தால் தான் ஒரு ஒன் சைடு மார்க்கெட். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கேப் அப்லேயே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டாச்சு. திருப்பி மறுபடியும் அகெயின் எடுத்து திருப்பி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அடுத்ததாக ஸ்பாட் கீழே வர்றாங்க. சரி, நீங்கள் போய் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட்டும் இன்னொரு லெவல் கடந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே வரலை. இப்போ என்ன ஆகுது, காலையில் கொடுக்கப்பட்ட இந்த ப்ரீமியம் இந்த இடத்துல டிகே மட்டும்தான் ஆகுது. சரிங்களா. புட் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனுக்கு பெருசாக கொடுக்கப்படல. பட் கால் ஆப்ஷன் வந்து டிகே ஆகுது. திருப்பி மார்க்கெட் இங்கே ஓப்பனுக்கு கீழே வராதனால ஸ்பாட்டை மட்டும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃப்யூச்சர் வந்து அதுக்கு கீழே கொண்டு வராமல் ஓவரால் கால் ஆப்ஷனை டிகே பண்ணிட்டு புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்காம விட்டுறாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த கொஸ்டின் வருது, சார் நம்ம இப்போ ஸ்பாட்டை பார்க்குறத விட்டுட்டு நம்ம ஃப்யூச்சரே பார்த்துக்கலாமே, ஏன் நம்ம ஸ்பாட்டை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே தான் இந்த ஒரு டேட்டாவோட கான்ட்ரடிக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் ப்ரீமியம், இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, எந்த இடத்துல ஏடிஎம் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் டேட்டாவெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பொசிஷன்ஸே க்ரியேட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் அவங்க பார்க்குறது கிடையாது. ஓகேங்களா. அப்போ இதை பொறுத்து தான் என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உண்டாகுது. அங்கேருந்து நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது, அங்கேருந்து நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கிடைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட் யாரை சார்ந்திருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரை சார்ந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியமும் சரி, நிஃப்டி ஃப்யூச்சரும் சரி, ரெண்டு பேருமே டிகே ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அர்த்தம், டிகே ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். அதனால் இவங்களை பொறுத்து தான் ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ நம்ம இவங்களே பார்க்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க ஸ்பாட்டுடைய டேட்டா வச்சு தான் என்ன ஆகுது, மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ ஸ்பாட்டுடைய டேட்டாவுக்கு நீங்கள் பார்த்தாகணும். அதுக்கு ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலேயா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயா, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலேயா, எஸ்டர்டே ஹைக்கு கீழேயா, எஸ்டர்டே லோவுக்கு மேலேயா, இல்லை எஸ்டர்டே லோவுக்கு கீழேயா அப்படின்ற விஷயம்லாம் ஜஸ்ட் அபவுட் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம். ஃப்யூச்சரை பொறுத்த மட்டும் ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ்க்கு வந்துடணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ அடுத்ததாக நமக்கு பிஎஸ்சியோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிஃப்டி நம்மளுக்கு முடிச்சிருக்கிறது 24,973. அப்போ கீழே முடிச்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன்றது 950, மேலே உள்ள கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 25,000. அப்போ 25,000 அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் எட்ஜோ ஒயிட் எட்ஜ் எடுத்து ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 24,975ன்னு சொல்லிடலாம். அப்போ ஒய்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வால்யூம் அண்ட் வேல்யூ பேசிஸில் நம்ம 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24,900 to 25,100. அப்போ
25,000 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராடல். அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் என்ன இருக்குது, மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ 25,000 + 118, 25,118, 25,000 - 99 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,901. ஓகேங்களா? அப்போ இந்த 99 + 118 அப்போ கிட்டத்தட்ட 107, 227. அப்போ 25,227 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதுக்கடுத்து கீழே 25,673, சாரி 24,673 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுக்கடுத்து இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ளே பண்ண விஷயம் இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீக்லியில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இப்போ டெய்லியில் என்ன ஆகுது, டெய்லி ஓப்பனுக்கு கீழே கேப் அப் கொடுத்தாலும் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு வர்றாங்க. ஸோ அது கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக. அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 54,536. இப்போ 54,500 ஸ்ட்ராடல். அதுக்கு கீழே வந்து ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு இருக்காங்க. இப்போ 54,500 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இவங்களுடைய லோ பேஸிஸில் ரேஞ்ச் எடுத்துங்க. அங்கேருந்து ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகுதா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது நம்மளுக்கு இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் சேம் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே சேம் இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு சைட் வைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா கேப் அப் ஓப்பன், ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், திருப்பி கீழே தான் க்ளோஸு, பட் பாசிட்டிவ் க்ளோஸ். ஸோ அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். அடுத்ததாக நம்மளுக்கு சென்செக்ஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கும் இப்போ நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகிருக்காங்களோ அதேமாதிரி தான் அவங்களும் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஷார்ட் எட்ஜோடைய டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 81,400, 81,500ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 81,500, 81,400னா 81,450 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அடுத்து நீங்கள் இவங்களுடைய 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 81,000 to 82,000. அப்போ 81,500 அப்படின்றது ஒயிட் எட்ஜோடைய மிட் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்ட்ராடில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத எடுத்துக்கணும். அதாவது 168, 176ன்னு எடுத்துக்கிட்டு அவங்கள பேஸ் பண்ணி நீங்கள் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வரும், 51,650, 51,670 சம்திங். அதாவது சாரி 81,668 சம்திங் உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ 650, 81,650ன்ற லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். அடுத்து 81,326 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். அப்போ 300 to 600, அதாவது 81,300 to 81,600 சம்திங் அந்த லெவல் வந்து கொஞ்சம் இடைப்பட்ட லெவல் அப்படின்றது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக அதுக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி பெருசாக ட்ரேட் ஆகும்போது பிரேக் அவுட் கொடுக்கும்போது மட்டும்தான். அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ 0 to ஹீரோவை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 81,000 கீழே, 82,000 மேலே. அப்போ இதுக்கு நடுவில் இடைப்பட்டு நம்மளுக்கு என்ன இருக்காங்க, நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைப்பட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கும் மேலே என்னென்னா கீழே ஒரு 100 பாயிண்ட் வந்தால் 81,400, மேலே ஒரு 100 பாயிண்ட் போனால் 81,600. இது ரெண்டையுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளாகவும் போட்டுருக்கோம். அப்போ 2 ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா, 2 ஸ்ட்ராங்கிள். இது கொஞ்சம் வைடராக இருக்குது, இது ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி சென்செக்ஸுடைய 0 to ஹீரோன்ற பொறுத்த மட்டும். ஏன்னா அவங்களுடைய வாலட்டிலிட்டி, ப்ரீமியத்துடைய வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ அதை வந்து கொஞ்சம் சரியாக கையாளணும். இல்லைன்ற பட்சத்தில் ட்ரேடை தவிர்க்கிறது நல்லது. இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 மணிக்கு மேலே இல்லை 2:30க்கு மேலெல்லாம் ட்ரேட் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அப்படின்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய பேரில் வந்து லிமிட் ஆர்டர்ஸ், மார்க்கெட் ஆர்டர், இந்த மாதிரி சில ஆர்டர்லாம் போட முடியல. இல்லை நீங்கள் முன்னக்கூட்டியே எடுத்துடுறீங்க, ஒரு 1 மணி 1:30க்கே எடுத்துறீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் போட்டு வச்சுக்கோங்க. இன்ட்ராடேயில் போட்டு வச்சிங்கன்னா 3:15க்கு மேலே உங்களுடைய ஆர்எம்எஸ் டீம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ராடேயில் எடுத்து பழகுங்க 0 to ஹீரோ எடுக்கும்போதெல்லாம். அல்லது நீங்கள் கேரி ஃபார்வர்டில் எடுத்திங்கன்னா முன்னாடியே எடுத்து பழகிருங்க அதை.
கொஞ்சம் ஏர்லியர் டயத்துலேயே அந்த 0 to ஹீரோ உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் அங்கேயே கூட எடுத்துருங்க. 0 to ஹீரோ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு அதுக்குண்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பிகினர்ஸ் கைட் அப்படின்ற வெப்சைட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.